சிலரை சுட்டி காட்டி யதார்த்தமா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இவன் இருந்தாலும் வாழ முடியல, இவன் இல்லாமையும் வாழ முடியல அப்படின்னு ரொம்ப சாதாரணமா தங்களுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. நடைமுறை வாழ்க்கையில இது மிகப்பெரிய உண்மை. சிலர் நம்ம கூட இருந்தாலும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது, அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த ஒரு கூற்று நாம் பயன்படுத்தும் அல்லது நாம் பழக்கப்பட்டிருக்கும் சில பொருட்களுக்கும் பொருந்தும். ஒரு சில நேரங்களில் நமக்கு தேவைன்னு நினைக்கிற ஒரு பொருள் வேறொரு நேரத்துல நமக்கு தேவையில்லாததா தெரியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயத்துக்கு நாம் அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நமக்கு எதிர்காலத்துல ஒருவித துன்பத்தையே நமக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கு நமக்கு ஆசையாக தெரிகின்ற ஒரு விஷயம் நாளைக்கு நமக்கு அவஸ்தையாக மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்றுதான். ஒரு சில காரியங்கள் நம்மோடு இருப்பதாக என்றாலும் சரி, நம்மை விட்டு பிரிவதாக என்றாலும் சரி, அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணுமே தவிர நமக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாம தேவையற்ற ஆசைகள் நம்முடைய மனசுல இருக்கக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறது கிடையாது. அப்படி நாம நினைக்காம போகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாவித துன்பங்களுக்குமே காரணங்களாக இருக்கும். தேவையற்ற ஆசைகளுக்கு மனசுல நாம இடம் கொடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகும். இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பங்கெடின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் நமக்கு இடைவிடாமல் வரும். தேவையற்ற ஆசைகள் நம்முடைய மனதிலிருந்து நாம் நீக்கினால் மட்டுமே நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்பது மலரும். நன்றிகள்.